கோவை சிறையில் மன உளைச்சல். திருச்சிக்கு மாத்துங்க, நீதிபதியிடம் கதறிய சவுக்கு சங்கர். யூடியூபர் சவுக்கு சங்கரின் நீதிமன்ற காவலை வரும் மே 28ஆம் தேதி வரை நீட்டித்து திருச்சி மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஜெயபிரதா உத்தரவு பிறப்பித்துள்ளார். பெண் காவலர்களை அவதூறாக பேசியது, கஞ்சா வைத்திருந்தது உள்ளிட்ட வழக்குகளில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே மருத்துவ பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது பெண் காவல் உதவி ஆய்வாளரிடம் தரக்குறைவாக பேசியதாக எழுந்த புகாரில் திருச்சியிலும் அவர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஒருநாள் போலீஸ் காவல் அவருக்கு அளிக்கப்பட்ட நிலையில் காவல் முடிந்து அவர் திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது, எனக்கு கோவை சிறை வேண்டாம், அங்கு இருந்தால் எனக்கு உளவியல் ரீதியாக மன அழுத்தம் ஏற்படுகிறது. சென்னை அல்லது திருச்சி சிறைக்கு மாற்ற வேண்டும். சிறையில் எனக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் வழங்கப்பட்டது. காவல்துறையினர் யாரும் என்னை துன்புறுத்தவில்லை. என்னை கண்ணியமாகவே நடத்தினார்கள். சிறையிலும் யாரும் என்னை தாக்கவில்லை. கோவையில் போதைப் பொருள் பயன்படுத்தியவர்களுடன் அடைக்கப்பட்டு உள்ளேன். இதனால் கோவை சிறையில் உளவியல் ரீதியாக பிரச்சனை உள்ளது. எனக்கு மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுகிறது. எனக்கு மருத்துவ உதவியும் அனைவருக்கும் இருக்கக்கூடிய சிறை போலவே வழங்க வேண்டும் என சவுக்கு சங்கர் தரப்பு நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தது. இதனை கேட்ட திருச்சி மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஜெயபிரதா சவுக்கு சங்கரின் நீதிமன்ற காவலை வரும் மே 28ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்தார்.